சிலம்பரசன் அதாவது நம்ம எஸ்டிஆர்னு செல்லமாக அழைக்கக்கூடிய சிம்பு அவர்கள் நடிப்பில் வெளியான சிலம்பாட்டம் திரைப்படம் ரிலீஸ் ஆகி 16 வருஷம் ஆக போகுது. டிசம்பர் 12ஆம் தேதி தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இப்போ வர டிசம்பர் 12 வந்துச்சுன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகி 16 வருஷத்தை கம்ப்ளீட் ஆகும். இப்போ ஏன் திடீர்னு சிலம்பாட்டம் பற்றி பேசுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வர்ற 23ஆம் தேதி இந்த சிலம்பாட்டம் திரைப்படத்தை ரீரிலீஸ் பண்ணுறாங்க சென்னையில். ஸோ இது எஸ்டிஆர் ரசிகர்களை பயங்கர குஷியில் ஆழ்த்திருக்கு. ஏன்னா இப்போ அடுத்தடுத்த படங்களில் அவர் கமிட் ஆகியிருக்காரு. தக் லைஃப் படத்தில் அவருடைய லுக்கெல்லாம் பார்த்து ஃபேன்ஸ் எல்லாருமே கொண்டாடினாங்க. அது மட்டும் இல்லாமல் அஸ்வத் மாரிமுத்து படத்துலையும் ஒரு விண்டேஜ் சிம்புவாக அவர் வரப்போகிறார் அப்படிங்கிறது அவருடைய ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஸோ இப்போ நாம் இந்த சிலம்பாட்டம் படத்தில் சிம்பு கமிட்டான விஷயம், இந்த சிலம்பாட்டம் கதையில் சிம்புவுக்கு முன்னாடி நடிக்க இருந்த நடிகர்கள் யார் யாரெல்லாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். குறிப்பாக அதில் விஜய் அஜித்தும் இருக்காங்க. ஸோ யார் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த படத்தை இயக்குறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயக்குனர் எஸ் சரவணன் அப்படிங்கிறவரா இந்த படத்தை இயக்குறாரு. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அவர் வாஞ்சிநாதன், சூரிய வம்சம், பூவே உனக்காக, மதுரை, ஷாஜகான், திருப்பதி உள்ளிட்ட பல படங்களுக்கு ஒளிப்பதிவு பண்ணவர். அவர் இயக்குனராக அறிமுகமாகிற முதல் திரைப்படம் தான் இந்த சிலம்பாட்டம் திரைப்படம். ஸோ ஒரு கதையை ரெடி பண்ணி வச்சிட்டாரு. ஒரு நல்ல பக்கா கமர்ஷியல் கதையை அந்த கதையை ரெடி பண்ணி வச்சிட்டாரு. கதையை ரெடி பண்ணிவிட்டு ஹீரோவாக யார் நடிக்கலாம் அப்படின்னு அவர் யோசிக்கும் போது தான் அவருடைய நண்பரான மாஸ்டர் கனல் கண்ணன் அவர் சிரஞ்சீவி சார்ட்ட அந்த கதையை சொல்லலாம் அப்படின்னு சிரஞ்சீவி சார்ட்ட கூப்பிட்டு போகிறாரு. இவரும் சிரஞ்சீவி சார்ட்ட சொல்கிறாரு. சிரஞ்சீவி சாருக்கு கதை ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு. ஆனால் அப்போ சொன்ன செகண்ட் ஹாஃப் வேறு இருந்துச்சா, படத்தில் செகண்ட் ஹாஃப் வேறு. ஸோ சிரஞ்சீவி சாருக்கும் கதை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. சரின்னு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தான் இருக்காங்க. பட் சில பல காரணங்களால் அந்த ஒரு படம் சிரஞ்சீவியால் பண்ண முடியல. அடுத்ததான் நடிகர் விஜய் கிட்டே இந்த கதையை போய் சொல்கிறாங்க. நடிகர் விஜய்க்கு கதை ரொம்ப பிடிச்சி போச்சு. அது மட்டும் இல்லை, அதை விஜய் நடித்த ஷாஜகான், பூவே உனக்காக, மதுரை, திருப்பாச்சி படங்களில் ஒளிப்பதிவு பண்ணது இந்த படத்தினுடைய இயக்குனர் எஸ் சரவணன் தான். ஸோ ஏற்கனவே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது ரெண்டு பேருக்குமே. ஸோ விஜய் சாருக்கு இந்த கதை நல்லா செட் ஆகும் அப்படின்ட்டு அவரை போய் சொல்லியிருந்திருக்காங்க. அவருக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு. எஸ்சிசிஆருக்கும் பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அவர் ஒரு புள்ளி அங்கே வைக்கிறாரு. அதாவது விஜய் இதுக்கு முன்னாடி டபுள் ஆக்ஷன் நடிக்கவில்லை. ஏன்னா அழகிய தமிழ் மகன் படம்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த கதையை சொல்கிறாங்க. விஜய் இது வரைக்கும் டபுள் ஆக்ஷனில் நடிக்கலை. ஃபஸ்ட் டைம் நடிக்கிறார் அப்படின் போது அந்த ரெண்டு விஜயும் நேருக்கு நேர் பார்த்துக்கிற மாதிரியான ஒரு போர்ஷன் இருந்தால் தான் அது பயங்கரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் எதிர்பார்க்குறாரு. பட் இந்த சிலம்பாட்டம் கதையில் அது நடக்காது. அப்பா பையன். ஸோ அந்த ஒரு ஜீன் இங்கே வரும்போது எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு கதையை தான் இந்த படத்தில் சொல்லியிருப்பார். ஸோ அதனால் கதையை மாற்ற முடியல. இந்த கதை தான் அவர் பண்ணணும் அப்படின்னு சொன்ன பிறகு விஜய் சாரால் அந்த ஒரு படம் பண்ண முடியாமல் அப்படியே தள்ளி போகுது. ஸோ அடுத்ததாக அஜித் சார்ட்ட சொல்லுவோம் அப்படின்ட்டு அஜித் சார்ட்ட போய் கதை சொல்கிறாரு. ஏன்னா ஏற்கனவே திருப்பதி படத்தில் அஜித் சார் கூட கேமராமேனாக ஒரு ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னும் போது அஜித் சார் ஏற்கனவே ஒரு பாசமாக இருக்கார் அப்படின்றதுனால அந்த கதையை போய் சொல்லியிருக்காரு. அஜித் சாருக்குமே கதை ரொம்ப பிடிச்சி போச்சு. பட் அப்போ படத்தினுடைய பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கு. ஸோ பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. பட் அஜித் சாருக்கு அடுத்தடுத்த கமிட்மெண்ட் இருந்ததுனால அவருமே கொஞ்சம் பிஸி ஆகிட்டாரு. ஸோ படம் பண்ண முடியல. இப்போ அடுத்ததாக யார்கிட்ட போகலாம் அப்படின்னு வெயிட் பண்ணும்போது தான் லிட்டில் சூப்பர் ஸ்டார் சிலம்பரசன் இருக்கார். ஸோ அவர் இப்போ ஒரு பக்கா கமர்ஷியலுக்காக தான் தேடிட்டு இருக்கார் அப்படின்ற தகவல் வருது. அதுக்கு பிறகு கனல் கண்ணன் சிலம்பரசன்ட்ட கூப்பிட்டு போகிறாரு. சிம்புவுக்கும் இயக்குனர் எஸ் சரவணனுக்கும் பெரிய பழக்கம் கிடையாது. அப்போ ஸோ ரெண்டு பேரும் மீட் பண்ணுறாங்க. இவர் கதையை சொல்கிறாரு. சூப்பராக இருக்குது சார் கதை அப்படின்ட்டு சிம்பு இவரை பார்த்து கொண்டாடி உடனே பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிம்புக்கு அப்போ அடுத்தடுத்து நிறைய கமிட்மெண்ட் இருந்துச்சு. அந்த எல்லா கமிட்மெண்ட்ஸையும் சிம்பு ஒதுக்கி வைக்கிறாரு. இந்த படம் தான் முதல்ல பண்ண போகிறேன், சிலம்பாட்டம் தான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறேன், மற்ற படம்லாம் அப்புறம் தான் அப்படின்ட்டு அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே அவர் ஒதுக்கி வைக்கிறாரு. குறிப்பாக சிம்பு ஒதுக்கி வச்ச ப்ராஜெக்ட்ஸில் ஒரு முக்கியமான திரைப்படம் இயக்குனர் மிஷ்கின் இயக்கத்தில் வர இருந்த முகமூடி திரைப்படம். ஏன்னா முகமூடியில் முதல்ல கமிட் ஆனது சிம்பு தான். ஸோ சிலம்பாட்டம் படத்தினால தான் சிம்பு முகமூடி பற்றிக்கு வேணாம் அப்படின்னு தள்ளி வச்சார். ஸோ அதுக்கு பிறகு தான் இந்த படத்தினுடைய ஷூட்டிங் அப்படியே ஆரம்பமாகுது. பயங்கர ஜோராக பயங்கர, ஏன்னா சிம்புக்கு அதை ரொம்ப பிடிச்சி போயிருச்சு. டெய்லி சிம்பு சொல்லுவாரான், சார் டெய்லி ஒரு சர்ப்ரைஸாக கொண்டு வரீங்களே, பயங்கரமாக ட்விஸ்ட்லாம் கொண்டு வரீங்களே அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் சிம்பு ரெகுலராக கரெக்டான டைமிங் ஷூட்டிங்க்கு பர்ஃபெக்டாக அந்த படத்தை முடிச்சு கொடுத்தாராமா. ஸோ இந்த படத்தினுடைய ப்ராஜெக்ட் பட்ஜெட் கொஞ்சம் பெரிய அளவில் வந்துச்சு. ஏன்னா இயக்குனர் ஃபஸ்ட் பண்ணும்போது அதாவது சிம்பு விச்சு தமிழ் ரெண்டு கேரக்டர் இருப்பாங்க. ஸோ விச்சு கூட இருக்கக்கூடிய நடிகர்கள்லாம் வேறு வேறு நடிகர்கள், அடுத்து தமிழ் கூட இருக்கக்கூடிய நடிகர்கள்லாம் வேறு வேறு நடிகர்கள், ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் வந்துச்சான். ஸோ தயாரிப்பாளர் ஒரு கேட்டது எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்து ஸோ அதுக்கு பிறகு தான் படம் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகுது. இந்த படத்துக்கு முதல்ல இசையமைக்க வேண்டியது வேற ஒரு இசையமைப்பாராம். ஸோ கடைசியில் தான் யுவன் சங்கர் ராஜா கமிட் ஆகியிருக்காரு. ஸோ யுவன் சங்கர் ராஜா இசையில் அந்த படத்தினுடைய பாடல்கள் எல்லாமே பயங்கர ஹிட் ஆச்சு. குறிப்பாக தமிழண்டா நான் ஒரு தமிழண்டா பாட்டு இப்போ வர சிம்பு ஃபேன்ஸ் கொண்டாடக்கூடிய ஒரு மிக முக்கியமான பாடல். நலம்தானா ஆகட்டும், வச்சுக்கவா ஒன்று மட்டும் நெஞ்சுக்கல அப்படின்னு பயங்கர ஹிட்டு பாட்டெல்லாம். குறிப்பாக சிலம்பாட்டம் திரைப்படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடையுது. சிம்பு அவர்கள் டபுள் ஆக்ஷன் நடிக்கிற ரெண்டாவது திரைப்படம். இதுக்கு முன்னாடி அவர் மன்மதன் படத்தில் தான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருப்பார். ஸோ ரெண்டாவதாக இந்த சிலம்பாட்டம் படத்தில் பண்ணுறாரு. படம் கமர்ஷியலாக பயங்கர ஹிட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் சிம்புவுடைய அப்போ நடித்த படங்களில் மிகப்பெரிய ஓப்பனிங் கிடைச்ச படம் இந்த சிலம்பாட்டம் திரைப்படம் தான்.
தமிழ்நாடு முழுக்க ஹிட் ஆகுது படம். அது மட்டும் இல்லாமல் படத்தில் அஜித் ரெஃபரன்ஸ், சிம்பு வந்து அஜித் ரசிகர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த படத்தில் அந்த பில்லா தீம் அதே மாதிரி கோட் போட்டு அது நடந்து வருது அப்படின்னு அந்த அஜித் ரெஃபரன்ஸ் எல்லாமே பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகி தியேட்டரில் ரசிகர்கள் வந்து தல ரசிகர்களுமே இந்த படத்தை கொண்டாடினாங்க. ஸோ படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. ஸோ இப்படி தான் அந்த சிலம்பாட்டம் படம் உருவாகுது. அந்த திரைப்படம் மூலமாக தான் ஒளிப்பதிவாளராக இருந்த எஸ் சரவணன் வந்து இயக்குனராக அறிமுகமாகிறாரு. அவர்கிட்ட உதவியாளர், அதாவது ஒளிப்பதிவாளராக அவர்கிட்ட உதவியாளர் இருந்தவர் தான் மதி. ஸோ மதி தான் இந்த படத்துக்கு டிஓபியாக அவரும் அறிமுகமாகிறார். இப்படி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்து தான் இந்த சிலம்பாட்டம் படம் ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. ஸோ படம் ரிலீஸ் ஆகி 16 வருஷம் ஆக போகுது. இப்போ ரிலீஸ் வேறு பண்ண போகிறாங்க. ஸோ சிம்பு ரசிகர்களுக்கு ஒரு பயங்கர கொண்டாட்டம் எப்போவுமே இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் இந்த சிலம்பாட்டம் திரைப்படத்தை நீங்கள் ஃபஸ்ட் டைம் எங்கே எப்படி பார்க்குறீங்க, இந்த சிலம்பாட்டம் படத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.